வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் சேனலுங்க. இன்றைக்கி சொரக்காய் சட்னி பண்ணிடலாங்க. சொரக்காய் வந்துங்க ஒன்று எடுத்து சீவி கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு வானலியை வச்சுட்டு சூடானோன்னா ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன், பூண்டு 7 பூண்டு, வெங்காயம் ஒரு 10 வெங்காயங்க, வரமிளகா ஒரு 3, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கலாங்க. நல்லா வணங்கின பிறகு இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். சொரக்காய் வந்துங்க நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நல்ல வெயிட் லாஸ் ஆகும். கமக்கும் சட்னி, இட்லி, தோசை எல்லாத்துலேயுமே நம்ம இதை வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ நைட் டிஃபனுக்கு இதை பண்ணிக்கிறோம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுடலாங்க. போட்டு நல்லா வணங்கி விட்டோம்னா காய் நல்லா வேகணுங்க. சொரக்காய் இதுலேயும் நல்லா வேகணும். தக்காளி நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, ஆனால் நான் ஆட் பண்ணலைங்க, டேஸ்ட் மாறிடும். அதோட தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் தேங்காய் நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. புளி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் புளி போட்டுக்கலாம். அதை இதோட லைட்டாக வணக்கலாங்க. தேங்காய் அதிகமாக வணக்கிறது. லைட்டாக வணக்கி சூடாடணுன்னா எடுத்து சூடாடணுன்னா மிக்சியில் போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க. இது நல்ல டேஸ்டான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதையே தாளிச்சிடலாங்களா? கொஞ்சம் ஆயில் விட்டுங்க. கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதை தாளித்து சட்னியில் ஊற்றியாச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.